மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுக்குற மிளகா பஜ்ஜி ட்ரை பண்ணலன்னா எப்படிங்க? சரியான மழை பெய்யுதுங்க வெளியில். இந்த மிளகா பஜ்ஜி நம்ம நார்மலாக எப்போவுமே செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முதல்ல குக்கரில் உருளைக்கிழங்க வேகிறதுக்காக போட்டுட்டு இன்னொரு பக்கம் மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கீறிட்டு உள்ள விதைகள்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் ஆனியனை சாப்பரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மல்லி இலை, கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி கடையில் வாங்கின பஜ்ஜி மாவை தான் கலந்து எடுத்திருக்கேன். இதில் எதுவுமே சேர்க்க வேணாம், ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை மிளகாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி வச்சு விட்டுட்டு பஜ்ஜி மாவை நல்லா நாலா பக்கம் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பஜ்ஜி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெளியில் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டீயும் போட்டு எடுத்துக்கிட்டோம். பசங்கள்லாம் மிளகா பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனது. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியை ரெடி பண்ணியிருந்தோம். அது கூட இதை வச்சு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.